யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எப்பவும் போல பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட நாளைக்கு ஃப்ரைடே எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்ஷன் பையிங்கில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நேற்று, அதாவது வெட்னஸ்டே நேற்று வந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஆல்சோ, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இவங்கிறங்காட்டி ஸோ நேற்று வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன பேட்டர்னே சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ ஏன்னா வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் அங்கிருந்து ஒரு வி ஷேப் மறுபடியும் வந்துட்டு இங்க ஒரு 5 மினிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆயிருந்தா. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ட்ராப் ஆயிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் ட்ராப் ஆயிருந்தாங்க. ஸோ அதே இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு ஃபால் ஆகி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கா. ஸோ 5 மினிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆகி லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல, அதாவது 3 o'clock மேல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி. ஸோ கடைசியா ஃபைனலா வந்து நம்மளுக்கு 40,000 அப்படிங்கறத வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா பேங்க் நிஃப்டில. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லாங் டேர்ம் நம்ம வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். ஸோ இந்த லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு டபுள் பாட்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கமெண்ட்ஸ்ல வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆஸ் பர் இந்த டபுள் பாட்டம் படி நம்மளுக்கு பிரேக் அவுட் படி நம்மளுடைய டார்கெட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெயிட் அ மினிட், உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு எவ்வளவு டார்கெட் இருக்குன்னா, ஸோ அச்சீவ் ஆகல, மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 40,150 இன்னுமே வந்துட்டு மேல 150, அதாவது 40,200 வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் இருக்கு. ஸோ 40,200 ஒரு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 40,200 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 40,200 வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும்னா நம்மளுடைய எப்பவும் 3 பிளான் இருக்கும்: கேப் அப், கேப் டவுன் அண்ட் ஃபிளாட் ஓப்பனிங். ஸோ இப்போ வந்து கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு 40,200ல ஓப்பன் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. அங்கிருந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபால் ஆகலாம். ஸோ அப்படி ஃபால் ஆனா இந்த 39,900 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க வந்து புட் சைடு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனா கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி படி 90% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். 39,900 வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு புட் சைடு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. 40,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 20 to 40 பாயிண்ட்ஸ், அதாவது 40 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடா உங்களுக்கு கிடைக்கும். 40 to 60 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார. ஸோ நீங்க வந்துட்டு புக் பண்ணலாம். அதே வந்துட்டு 40,200 மேல சஸ்டைன் ஆகி உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து கிரியேட் ஆனா அடுத்து உங்களுக்கு டார்கெட் வந்து 40,350. ஸோ 40,350 தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னாவே தெரியும் 40,336 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ 40,336 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதே பிரேக் அவுட் கொடுத்தானா 40,600 அப்படின்னு சொல்லிட்டு 300 பாயிண்ட்ஸ், இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ரேலி எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவான நியூஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து 2 நாளா வந்துட்டு பை பண்ணிருக்காங்க 1000 crore மேல. ஸோ நீங்க வந்து கண்டினியூஸா நாளைக்கு வந்து பை பண்ணாங்கன்னா ஃப்ரைடே அப்பவுமே வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்கலாம், மண்டே வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். இதுதான் வந்து கேப் அப்கான பிளான். ஸோ இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆறான்னு சொல்லி பாருங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆனா மறுபடியும் 39,700 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க. 39,700ல இருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேல வரலாம். ஸோ 39,700க்கு உங்களுக்கு மேல வரலாம். ஸோ இந்த உங்களுக்கு 39,700ல தான் வந்துட்டு காலா இருக்கட்டும் புட்டா இருக்கட்டும் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஐ படி வந்து அதிகமான சப்போர்ட் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த 39,700 வந்து பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா, ஸோ ஒருவேளை கீழே பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபால் வந்து உங்களுக்கு ஹெவியா இருக்கலாம். ஸோ 39,277 அது வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபால் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் கொடுத்தது வந்து நாளைக்கு வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட் மேல போற சான்சஸ் இருக்கு. ஸோ 39,900 மறுபடியும் வச்சுன்னா சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேல போற நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லைவ் மார்க்கெட்ல அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. இதுதான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் லைவ் மார்க்கெட்லயே வந்து இதுல சார்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி வந்துட்டு சார்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா பிரேக் அவுட் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நிப்டில எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிப்டியும் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல தான் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இப்போ 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல 1 2 உங்களுக்கு 3 இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 17,115ல. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இங்கேயும் வந்துட்டு பக்கத்துல தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 17,160 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனா சேம் பேங்க் நிப்டியோட ட்ரேடிங் பிளான் தான். இதுலயும் உங்களுக்கு இங்கிருந்து 160ல இருந்து மறுபடியும் ஃபால் ஆகலாம். அப்படி ஃபால் ஆனா உங்களுக்கு வந்துட்டு 17,030 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு இந்த கேப் ஃபில்லிங்ல வந்துட்டு புட் சைடு வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மேல போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இங்கிருந்து மறுபடியும் மேல போகலாம். ஸோ இந்த ரீடெஸ்ட்காக வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு, ரீடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் மேல போச்சுன்னா எப்போ 17,160 வந்து பிரேக் அவுட் கொடுக்குறானோ 17,200 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே வந்து புட் சைடு எப்போ நீங்க போகணும்னா 70,000 அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு பேங்க் நிஃப்டில 39,700 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்துச்சோ அதே மாதிரி 17,000 வந்து இங்க ஒரு சைக்காலஜிக்கலாவும் சரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படியும் சரி உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ 17,000 பிரேக் அவுட் பண்ணிட்டால் நீங்க வந்துட்டு 16,920 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். உங்களுக்கு அதுக்கும் கீழே எல்லாம் போச்சுன்னா 16,850 வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுட்டு நீங்க வந்துட்டு புட் சைடு வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நிப்டிக்கான ட்ரேடிங் பிளான். உங்களுக்கு வந்துட்டு டெய்லி வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப் இருக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் குரூப்ல வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபின் நிப்டி, ஹீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரேட்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு நான் ட்ரேட் பண்றதையும் வந்து உங்களுக்கு போடுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு பிரீமியம் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ மறக்காம அதோட லிங்க்லயும் போயிட்டு உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட ட்ரேடிங் பிளான் பார்த்துட்டோம். மறக்காம இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். நம்ம வந்துட்டு எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா சார்ட்டே வந்து பிளைனா தான் இருக்கும். வெறும் சப்போர்ட் ஜோன், சப்ளை ஜோன்ஸ், டிமாண்ட் ஜோன்ஸ் தான் வந்திருக்கும். நான் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஆர்டர் ஃப்ளோ பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆர்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ வீடியோக்கு அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸும் வந்து எடுக்கிறோம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்துட்டு ஏப்ரல் 10th வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? ஏப்ரல் 10th வந்து ஸ்டார்ட் பண்றோம். நீங்க வந்துட்டு அதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்க செக் பண்ணி பாருங்க. ஒரு டைம் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தடுத்த பேட்ச் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுக்கு புரியுற வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது வந்து அடுத்தடுத்த பேட்ச் ஜாயின் பண்ணி நீங்க ஃபுல்லா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க.